يا من صليت بكل الأنبياء، يا من في قلبك رحمة للناس، يا من ألفت قلوبا بالإسلام، يا حبيبي يا شافعي يا رسول الله، بأمي وأبي فديتك سيدي صلاة. திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி தக்வாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான மாதத்தில் நம்மை எல்லாம் அவனால் கபூல் செய்யப்பட்ட அவனது ரிதாவை பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானார். அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் நம்மை சேர்க்காதிருப்பானார். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் 18வது தராவீகை நிறைவு செய்திருக்கிறோம். எஞ்சிய தராவீகையும் எஞ்சிய காலங்களையும் நிறைவாக அல்லாஹ்வுடைய இபாதத் செய்வதற்கும் அவனுடைய ரிதாவை பெறுவதற்கும் பல ரமதான்களை பெறுவதற்கும் லைலத்துல் கத்ரை அடைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். உலகத்தில் யாருமே மறுக்காத, இதுவரை யாரும் மறுக்காத, யாரும் மறுக்க முடியாத நிச்சயமான ஒன்று எதுங்க? மௌத், மரணம். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று உரிய அந்த நேரம் வரும் பொழுது, அவர்களுக்குண்டான தவணை முடியும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்றே தீர வேண்டும். இதை பல்வேறு அனுபவங்கள் செய்திகள் வழியாக தெரிந்திருக்கிறோம் என்பதை போல இன்றைய குர்ஆன் ஷரீஃப் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அது பற்றி ஒரு தெளிவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட அரசர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். உலகத்தையே கட்டி ஆண்டவர்கள். அதில் ரெண்டு பேர் முஸ்லிம்கள், 2 பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரு? முஸ்லிமானவர்கள் யாரு? முஸ்லிமானவங்க சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ஆளு துல்கர்னைன் ராஜா. இவங்க 2 பேரும் முஸ்லிம்கள், மாமன்னர்கள், உலகத்தையே செய்தார்கள், கட்டி ஆண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ராஜாவாக இருந்தாலும் அவர்களும் இந்த மரணத்தை விட்டு என்ன செய்யவில்லை, தப்பவில்லை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி மரணம் வந்தது, எங்கே வந்தது, எந்த நிலையில் வந்தது என்று இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய சேவை செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய முக்கியமான பணியில் இருந்தாலும், அந்த நேரம் உங்களுக்கு மரணம் வந்து விட்டால், முக்கியமான வேலை செய்யறாரு, முக்கியமான பணியில் இருக்கிறாரு, அவர் போயிட்டா அந்த வேலை அந்த பணி முடிஞ்சிடும், கிடந்துடும் என்று அல்லாஹ் அவருடைய மரணத்தை என்ன செய்ய மாட்டான், தள்ளி போட மாட்டான். ஏன் அப்படி தள்ளி போட மாட்டான்னா, யாரை கொண்டும் எந்த வேலையும் நடக்கல. உலகத்துல எல்லாம் யாரை கொண்டு நடக்கிறது? அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா, நாம ஒரு குறிப்பிட்ட ஒருவர் குடும்பத்தினுடைய தலைவர் போயிட்டா குடும்பமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ஒரு பெரிய வியாபாரத்தினுடைய நிறுவனர் அவர் போயிட்டா அதோடு அந்த வியாபாரம் படுத்துரும் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மனிதரை நாம் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் மீது நமது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே திரும்ப திரும்ப அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே எல்லாம் நடக்கிறது, அல்லாஹ்வா எதையும் செய்யறதில்லை, நேரடியா ஆட்களை கொண்டுதான் எல்லா காரியங்களையும் செய்கிறான். இது ஆலமுல் அஸ்பாப், காரணங்களை கொண்டு நடைபெறுகிற ஒரு காரிய உலகம். அதனால யாரை கொண்டு எந்த வேலையை அவன் வாங்க வேண்டுமோ அந்த வேலையை அவர்களை கொண்டு வாங்குகிறான். ஆனால் அவர்கள் அசல் அல்ல.
யாரை கொண்டு அந்த வேலையை வாங்கினானோ அவர்கள் இல்லை என்றால் இன்னொரு ஆளை கொண்டு என்ன செய்வான், அந்த வேலையை வாங்குவான். செய்வது நடத்துவது அல்லாஹ் தான் என்பதை இந்த மரணங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிருப்பதற்கு காரணம் பல்வேறு ஹிக்மத்துகளில் அதுவும் ஒன்று என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த நிலையில மூத்தானாங்க, எந்த இடத்துல வச்சு மூத்தா போறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத்த மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தஅகுலு மின் சஅத்தஹு ஃபலம்மா கர்ர தபையனத்தில் ஜின்னு அல்லவ் கானூ யஅலமூன அல் கைப மா லபிஸூ ஃபில் அஸாபில் முஹீன் என்று அல்லாஹ் சொல்றான். பைத்துல் முகத்தஸ கட்டினவங்க யாருங்க? யார் கட்டினா? பைத்துல் முகத்தஸ முதல்ல உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? காபா. அது யார் கட்டினா? முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அது கழிந்து 40 வருஷம் கழிந்து பைத்துல் முகத்தஸ கட்டப்பட்டது இல்லையா? பைத்துல் முகத்தஸ் அதுக்கு பிறகு 40 வருஷம் கழிஞ்சு கட்டப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 40 வருஷம் கழிஞ்சு கட்டப்பட்டுச்சுன்னா அப்போ சுலைமான் நபி இல்லை, அப்படித்தானே? அப்போ யாரை கொண்டு இந்த ப்ராசஸ் கட்டப்பட்டுச்சு? அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யலாம், கட்டினான். இப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, பல்வேறு காலகட்டங்களில் இந்த பைத்துல் முகத்தஸ் சேதாரம் அடைந்திருக்கிறது, சிதிலம் அடைந்திருக்கிறது. அப்போ தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க ராஜாவாக இருந்தாங்க தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம். ஆனா கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்தாங்க, இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விட்டார்கள். அதை பூர்த்தி பண்ணது யாரு? சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். அத்தா தொடங்கிய பணியை மகனார் என்ன செய்தாங்க, கம்ப்ளீட் பண்ணாங்க, பூர்த்தி பண்ணாங்க. பைத்துல் முகத்தஸ் இன்னும் பூர்த்தி ஆகாமல் இருக்கிறது, கட்டி கொண்டு இருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ கட்டி கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் என்ன செய்யல, அந்த பணி பூர்த்தி ஆகல. ஆனா பிரம்மாண்டமான பள்ளிவாசல் யாரை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறாங்கன்னா ஜின்களை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறார். ஜின்களுடைய உதவியை கொண்டு அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. ஜின்கள் யாருக்கு கட்டுப்படும்? சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்படும். அப்படி கட்டுப்படும்படி அல்லாஹ் வைத்திருந்தான். உலகத்துல வேற யாருக்கும் அது என்ன செய்யாது, கட்டுப்படாது. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் என்ன செய்யும், அது கட்டுப்படும். அந்த நேரத்துல இப்ப ஜின்களை கொண்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. வேலை என்ன செய்யல, முடியல. வேலை முடியறதுக்கு முன்னாடி சுலைமான் நபியுடைய மௌத்துடைய நேரம் வந்துருச்சு. இப்ப அல்லாஹ் வேலை முடியலையே, பள்ளிவாசலுடைய வேலை முடியலையே என்பதற்காக வேண்டி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை தள்ளி போட முடியுமா? அது அவனுடைய விதிக்கு மாற்றமானது. உலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதற்குரிய நேரம் தவணை வந்து விட்டால் அது என்ன செய்ய மாட்டான், பிற்படுத்த மாட்டான். அந்த விதி அது எல்லோருக்கும் உண்டான பொதுவான விதி. இந்த விதியின்படி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம அந்த நேரத்துல கரெக்டா அந்த நேரத்துல என்ன செய்து ஆக வேண்டும், மூத்தாக்கி ஆக வேண்டும், ரூஹை கபூது கைப்பற்றி ஆக வேண்டும். ஆனா இப்போ பணி முடியாத நேரத்துல, பணி முடியாமல் இருக்கிற சமயத்துல மூத்தாக்குனா வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஜின்கள் ஆள் போயிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்படியே விட்டுட்டு ஓடிடுங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப இடையில அந்த பணி அரைகுறையாக என்ன செஞ்சு விடும், நின்று விடும். அந்த பணியும் நிற்க கூடாது. உரிய நேரத்துல மூத்தாக்கவும் செய்யணும், அந்த பணியையும் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அப்ப அது அல்லாஹ் என்ன செய்யலாம், பாம்பும் சாவாம சொல்லுவாங்கல்ல, தடியும் ஒடியாம பார்க்கணும் பாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ் ஒரு வேலையை பார்த்தான். என்ன பார்த்தான், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த சூப்பர்வைசிங் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரம்மாண்டமான இந்த பைத்துல் முகத்தஸ் கட்டுமான பணியை சூப்பர்வைசிங், அதாவது மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு கூண்டு, கண்ணாடி கூண்டு, அந்த கண்ணாடி கூண்டுல அவர்கள் நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அங்க நின்று அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மரண நேரம் நெருங்கிய பொழுது அந்த கண்ணாடி கூண்டுல
ஒரு கையில் ஒரு அசா வச்சிருந்தாங்க. அந்த அசாவை கீழே ஊனிட்டு அப்படியே செய்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்துல அவங்களுக்கு மௌத்துடைய நேரம் வந்துருச்சு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணா, அதே நிலையில அவர்களுடைய ரூஹை என்ன செய்துட்டான், கைப்பற்றிட்டான். ஆனா ரூஹை கைப்பற்றினானே தவிர ரூஹ் போயிடுச்சுன்னா நிக்கிறவர் என்ன ஆயிடுவாரு, சரிஞ்சிருவாங்க. அப்படித்தானே? இருந்தாலும் சரிஞ்சிருவாங்க, நின்னாலும் தெரிஞ்சிருவாங்க. அப்படித்தானே போய்? அப்படி இருக்கும் பொழுது நின்று கொண்டு சூப்பர்வைசிங் மேற்பார்வை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு மரணம் வந்த போது அல்லாஹ் ஒரு வேலை பார்த்தான். அவனுடைய விதி பிரகாரம் ரூஹை கைப்பற்றிட்டான். ஆனா ஆளை சரியாம பார்த்துட்டான். அந்த கண்ணாடி கூண்டுல அவங்க நிக்கிறாங்க, அசாவை கீழே ஊனிக்கிட்டு அந்த பேலன்ஸ்ல நிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது ரூஹை கைப்பற்றிக்கிட்டான். அப்படியே நிக்க வச்சான். அந்த அசாவுடைய பேலன்ஸ்ல அப்படியே என்ன செய்தான், நிக்க வைத்தான். ஜின்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்கிற மேட்டர் யாருக்கு தெரியாது. அவங்க அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பயத்துல அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் ரொம்ப வேகமாக ரொம்ப கரெக்டா என்ன செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போகாம பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அப்ப அதனால ரொம்ப பினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அப்ப இந்த வேலையை நிறுத்தக்கூடாது அப்படின்னு விலகிக்கிட்டு படுவேகமாக வேலையை என்ன செய்கிறது, நடக்கிறது. அவங்க மூத்தாயிட்டாங்கிறது யாருக்கு தெரியாது, ஜின்களுக்கு தெரியாது. ஜின்களுக்கு தெரிஞ்சா என்ன செய்யும், ஓடி போயிடும். அப்ப அதை குர்ஆன் செய்யப்பட அல்லாஹ் சொல்றான், இவங்க மூத்தா போனாங்கன்னு இப்படி எப்படி தெரிஞ்சுது, கடைசி தெரியணும்ல, தெரிஞ்சாது தானே அவங்களை அடக்கம் பண்ண முடியும். அது எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லுகிறான். ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத்தை நாம் அவர்கள் மீது விதியாக்கிய பொழுது மா தல்லஹும் அலா மௌத்தி, அங்க மூத்தா போனாங்கிறது யாருக்குமே தெரியாது. பின்ன அதை அறிவித்தது எது, அவங்க மூத்தா போயிட்டாங்க என்று அறிவித்தது எது, மா தல்லஹும் அலா மௌத்தி இல்லா தாபத்துல் அரபி, கரையான் வந்து அவங்க மூத்தா போயிட்டாங்கிறது அறிவித்தது. என்ன எப்படி அறிவித்தது அப்படின்னா, அசாவை கீழே ஊன்றி கொண்டு அதனுடைய பேலன்ஸ் நின்றுக்கிறாங்க. அந்த அசாவுடைய அடிபாகம் இருக்குல்ல, அந்த அடிபாகத்தை கரையான் செய்துட்டே இருந்துச்சு, அரித்து கொண்டே இருந்துச்சு. கரையான் அரித்து கொண்டே இருக்கும் பொழுது சுத்தமா அடிபாகம் அந்த கரையானால் அரிக்கப்பட்ட பிறகு அப்ப அந்த கம்பு என்ன செய்யும், சரி இல்லையா, கீழ்ப்பகுதி போயிடுச்சுல. அப்ப அந்த அசா வந்து சரிந்தது. அசா சரிந்ததும் அசாவை ஊன்றிக் கொண்டு நிற்கக்கூடிய சுலைமான் நபியும் சரிந்தார்கள், கீழே விழுந்தார்கள். அதாவது அந்த கூண்டே விழுந்தார். மாதல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅக்குலு மின் சஅத்தஹு, இந்த கரையான் அசாவுடைய அந்த அடிபாகத்தை என்ன செய்து விட்டது, தின்னு விட்டது. கரையான் திங்கும்ல. ஃபலம்மா கர்ற, அவங்க விழுந்த பொழுதுதான் தபையனத்தில் ஜின்னு, ஜின்கள் விளங்கினது, நம்ம என்ன செய்தாங்க, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிட்டாங்க. ஃபலம்மா கர்ற தபையனத்தில் ஜின்னு, அதுக்கு அடுத்து ஒரு செய்தி சொல்றான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜின்களுக்கு மறைவான ஞானம்லாம் இல்லை. ஜின்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. மறைவான ஞானம் இருந்திருந்தால் மூத்தா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. மூத்தா போனாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கஷ்டமான இந்த வேலையில ஈடுபட்டு இருக்குமா, அப்பவும் வேலையை விட்டு ஓடி இருக்கும்ல. அது ஓடாதது, கஷ்டமான வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்தது. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது, ஜின்களுக்கு என்ன தெரியாது, மறைவான அறிவு இல்லை என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான். நிறைய செய்திகளை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இதுல சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப நாளா நிக்கிறாங்க. எத்தனை நாள் நின்னாங்கிறது அது தஃசீர்ல சொல்லப்பட்ட பல்வேறு தகவல், பல்வேறு அறிவிப்புகள். ஆக பல நாட்கள் நிற்கிறாங்க. பல நாட்கள் நின்ற போது கரையான் என்ன செய்து விட்டது, அரித்து விட்டது. கரையான் எதை அரித்தது, அந்த அசாவை, கைத்தடியினுடைய அடிபாகத்தை தான் கரைத்தது. ஆனா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய காலை என்ன செய்யறது, அரிக்கல. அதுவும் இந்த மண்ணினால் உண்டான உடம்பு தானே, மனிதனுடைய உடம்பு தானே. கடைசியில மனிதனுடைய உடம்ப கரையான் தானே அரிக்க போகுது. அப்படிப்பட்ட அந்த கரையான் சுலைமான் நபியுடைய காலை அரிக்கவில்லை. ஏன் காலை அரிக்கவில்லை, ஏன் அந்த மண்ணு சுலைமான் நபியுடைய காலை திங்கவில்லை என்றால், நபிமார்களுடைய உடம்பு இந்த மண்ணுக்கு ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சாதாரணமா சராசரியா எல்லாரும் மூத்தா போயிட்டாங்கன்னா
அவங்களுடைய உடலை மண்ணு தின்னுடும். மண்ணு திங்கிடுதுல, அப்புறம் கடைசியில எது மட்டும்தான் மிஞ்சும்? எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சும். மற்ற எல்லாத்தையும் என்ன செய்தனும்? மண்ணினால் படைக்கப்பட்டவன், பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டவன். மண்ணினுடைய பகுதி மண்ணில் போய் சேர்ந்துடும், தண்ணீரினுடைய பகுதி தண்ணீர்ல போய் சேர்ந்துடும் இல்லையா? நெருப்பினுடைய பகுதி நெருப்புட போய் சேர்ந்துடும், பிறகு காற்று அது அதோட போய் சேர்ந்துடும். ஆக பஞ்சபூதங்கள் எது எது நம்ம உடம்புல இருந்ததோ அதுவெல்லாம் அதோடு போய் சேர்ந்து விடும். கடைசியில எலும்பு கூடு மட்டும் மிஞ்சும். ஆனா இது சராசரி மனிதர்களுக்கு உண்டான ஒரு நிலை. ஆனால் நபிமார்களுக்கு மண்ணு அவனுடைய உடம்பை என்ன செய்யாது? திங்காது. அதை அல்லாஹ் அவங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆக இந்த சம்பவத்திலிருந்து நாம் வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், யாராக இருந்தாலும், நபியாக இருந்தாலும், உலகத்தையே ஆண்ட அரசராக இருந்தாலும், மிக முக்கியமான வேலையில் அவர் இருந்தாலும், அவருக்கு போயிட்டாருன்னா வேலை நிற்குமே, வேலை கடந்துருமே என்றெல்லாம் அவரை என்ன செய்யல பார்க்கல. காரணம், இந்த உலகத்தை யாரை நம்பியும் அல்லாஹ் படைக்கல, அவனை நம்பிதான் படைச்சான். அவனை நம்பித்தான் என்ன செய்தான்? படைத்தான். எனவே ஏதாவது நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு ரிசுக்கு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்குது, நாம யாரை நம்பக்கூடாது? அந்த வேலையை நம்பக்கூடாது, அந்த கம்பெனியை நம்பக்கூடாது, அந்த ஸ்தாபனத்தை என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்தாபனத்தை நம்பி அல்லாஹ் என்ன படைக்கல, அப்படித்தானே? உமாமிக் தாபத்தின் ஃபில் அர்து இல்லா அலல்லாஹ் ரிஸ்குஹா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் கால்நடைகளுக்கும் ரிசுக்கு தரக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கொண்டான்? அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அதனால அந்த கம்பெனியை நம்பி, அந்த ஸ்தாபனத்தை நம்பி, அந்த நிர்வாகத்தை நம்பி அல்லாஹ் என்ன படைக்கல, இப்ப யாரை நம்பி படைத்தான்? அவனை நம்பிதான் படைச்சான். அல்லாஹ் தன்னை நம்பிதான் அந்த பிரபஞ்சத்தையே படைத்திருக்கானே தவிர, பல காரியங்கள் காரணங்களை கொண்டு நடந்தாலும் அவன் நடத்தினாலும் அது அசல் அல்ல என்பதை காட்டுகிற வகையில இங்கே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தை குறித்த நேரத்தில் அல்லாஹ் நிகழ்த்தினான் என்பதை நாம் இங்கே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதே மாதிரி பல்வேறு நபிமார்களுக்கும் அந்தந்த நேரங்களில் என்ன வந்திருக்கிறது? மரணம் வந்திருக்கிறது. எந்த நபிக்கும் கூட அந்த மரண நேரம் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. அந்த நேரத்திற்கு கொஞ்சம் பிற்படுத்தவும் இல்லை, கொஞ்சம் முற்படுத்தவும் இல்லை. சுலைமான் நபி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண நேரம் வந்த பொழுது மலக்குள் மௌத்து வர்றாங்க. மலக்குள் மௌத்து வந்து அவங்கள்ட்ட வரும் பொழுது என்னான்னு கேட்குறாங்க. நீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு வருவேன்? மூத்தாக்க தானே வருவேன், உங்களை மூத்தாக்க வந்திருக்கேன்ட்டு கோவத்துல ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். கொடுத்த அடியில கண்ணு புத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. அப்படி வேகமான ஆள். யாரு? ஒரு ஆளை ஓங்கி அரைந்தாலே ஆள் அவுட் ஆயிரும், அந்த அளவுக்கு பலமான ஆள். மலக்கும் கூட இந்த விதிவிலக்கு இல்லை இல்லையா? கண்ணு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. கண்ணு பொத்துக்கிட்டு வந்த உடனே, யோ நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கல. இது நான் யாருன்னு தெரியாம நீங்க வாலாட்டி விட்டாய், மோதி விட்டாய் அப்படின்னு அவர் என்ன செய்யல. ஏன்னா நபிமார்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தை அந்த மலக்குமார்கள் என்ன செய்யல, மீறவில்லை. அவர் நேரா பொத்துக்கிட்டு வந்த கண்ணை கொண்டு மேல போனார். யார்கிட்ட? அல்லாஹ் இடத்துல போனார். அல்லாஹ்கிட்ட போய் அர்சல் தனி இல்ல அப்துல் லா யுரீதுல் மௌத்த, ரப்பே ஒரு ஆள்கிட்ட நீ அனுப்பி வச்ச ரூஹை கைப்பற்றுறதுக்காக வேண்டி, அவருக்கு மூத்தாடுறதுக்கு விரும்பாத ஆள் மாதிரி தெரியுது, மூத்த இஷ்டப்படாத ஆள் மாதிரி தெரியுது, என்ன இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டாரு என்று சொன்ன உடனே அல்லாஹும் அந்த கண்ணை அவருக்கு மீண்டும் கொடுத்து, நீங்க திருப்பி போங்க, அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க, மூசா நபிகிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னா, அல்லாஹ் என்ன அனுப்பினா உங்களை வந்து ஒரு மாட்டினுடைய முதுகின் மீது உங்கள் கையை வைக்க சொல்கிறார். மாட்டினுடைய முதுகின் மீது உங்கள் கையை வைக்க சொல்கிறார். கையை வைத்து அந்த கையுக்குள்ள எத்தனை ரோமங்கள் அடங்குமோ, விகுல்லி ஷஹரத்தின் சனா, ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு வருஷம் என்ற கணக்குல உங்கள் ஆயுள் என்ன செய்யப்படுகிறது, நீட்டிக்கப்படுகிறது என்று சொல்லுங்க. எதற்கு அலா மத்தினி சௌரி, ஒரு மாட்டினுடைய முதுகுல கையை வைங்க, அதுல எத்தனை ரோமங்கள் கைக்குள்ள அடங்குமோ ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு வருஷம் இந்த
கணக்கில உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது என்று சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனான். அதே மாதிரி அவர் வந்து என்ன செய்தாரு, வந்து சொன்னாரு. சொன்ன உடனே அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டார். சும்மா மகு அப்படின்னு கேட்டார். சரி, ஆயுசை நீட்டிச்சிருவீங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு பழையபடி நான் தான் வருவேன். அதுக்கு பிறகு பழையபடி நீங்க ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் ஆகிறத விட இப்பவுமே ரூபை கைப்பற்றிருங்க அப்படின்னு சொன்னாரு. வழக்கம் ரூபை கைப்பற்றினாங்க என்று ஹதீஸ்ல வருது. இப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டாங்க, கோவப்பட்டு அடிச்சாங்க. மலக்கு ஏன் போய் அடிச்சாங்க? மலக்கின் மீது ஏன் கோவப்பட்டாங்க அப்படின்னா, மலக்குன்னு சொல்லிக்கிட்டு வர்றதில்லை, ஒரு மனிதனுடைய ரூபத்துல தான் என்ன செய்வாங்க. எல்லா நபிமார்களுக்கும் மலக்குமார்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு சாய்ஸ் கொடுப்பாங்க, சாய்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி அவர் வந்தார். மனித ரூபத்துல தான் பெரும்பாலும் ஆரம்பத்துல என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆரம்பத்துல அவங்க மலக்கா அல்லது மனிதரா என்று என்ன செய்யாது, முதல்ல தெரியாது. பின்னாடிதான் என்ன செய்யும், வந்தது யாரு மலக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மலக்கு வந்தாங்க. மலக்கு வந்தப்போ மனித ரூபத்துல வந்தாங்க. அவங்களுக்கு விருந்து கொடுத்தாரு. அவருக்கு என்ன செய்தாரு, விருந்து கொடுத்தாரு. மலக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா விருந்து கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. ஏன்னா மலக்குமாக என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும்ல. ஆனாலும் அவங்களுக்கு விருந்து கொடுத்தாரு, சாப்பிடுங்கன்னாரு. அவங்க கையை அங்க போகவே இல்லை. என்னடா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சது, வந்தது விருந்தாளிகள் அல்ல, யாரு, மலக்குமார்கள் என்று வந்த பிறகுதான் அவங்களுக்கு என்ன செய்யுச்சு, தெரிந்தது. அதனால ஆரம்பத்துல வந்து இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யல, தெரியல, வந்தது மலக்கு. பின்னாடிதான் மலக்கு என்று தெரிந்தது. அதே மாதிரி லூத் நபி அலைஹிஸ்ஸலாம்டே மலக்குகள் வந்தாங்க. அவங்க வந்தது அந்த ஊரை ஹலாக்காக்குவதற்கு, அழிப்பதற்காக வேண்டி வந்தாங்க. ஆனா மனித ரூபத்துல வந்தாங்க. முதல்ல வந்தவங்க மனிதர்கள் என்றுதான் விளங்கினாங்க. அதனால அவங்க என்ன பயந்தாங்க, குர்ஆன் சொல்லுது, நம்ம ஊருக்காரனோ ஒரு மோசமான நடத்தை உள்ளவர்கள் இந்த அழகான மனிதர்களை பார்த்தால் இவர்கள் மலக்கு என்று, அதாவது இவர்கள்ட்டையும் தவறான வேலையை செய்வதற்கு முற்பட்டு விடுவார்களே என்று பயந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மலக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த பயம் அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப அதனால முதல்ல அவங்களுக்கும் இங்க வந்தது யாருன்னு தெரியல, மலக்குன்னு தெரியல. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது வந்தது யாரு, மனிதர்கள் அல்ல, மலக்குகள் தான். மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வரும் பொழுது பல சமயங்கள் ஆரம்பத்தில் அவங்களுக்கு மலக்குங்கிறது நம்ம நடக்க என்ன செய்யாது, தெரியாது. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும், அவங்க மலக்குத்தான் என்ற விவரம் தெரியும். ரெண்டாவது நாம் இங்க வழங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மலக்குனா எவ்வளவு பவர் உள்ள ஆளு, எவ்வளவு சக்தி உள்ள ஆளு. அந்த சக்தி உள்ள அந்த மலக்க ஓங்கி ஒரு அறை கொடுத்தவொடனே கண்ணு பொத்துக்கிட்டு வருமா? மூசா நபி வந்து எவ்வளவு பலமான ஆளா இருந்தாலும், வலுவான ஆளா இருந்தா மனிதர் தானே, மனித உடல் தானே அவருக்கு இருக்குது, மனித கைத்தான் இருக்குது. அதை விட பலமான சக்தி உண்டவன் தான் யாரு, மலக்குமார்கள். ஊரையே புரட்டிடுவாங்கல்ல இல்லையா, ஒரு நொடியில ஊரையை அழிச்சிருவாங்களா இல்லையா, அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவங்க. அந்த சக்தி வாய்ந்த அந்த மலக்கை மூசா நபி அடித்து கண்ணு ஏன் உடைஞ்சது அப்படின்னா, பொதுவாக நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர், ஒண்ணு ஜின்னு, இன்னொன்னு மலக்குமாக. இந்த ரெண்டு படைப்புகளுக்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடிய சக்தி எல்லாம் செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஆனா ரெண்டு வித்தியாசம். ஜின்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூபத்தையும் இது எடுக்கும். ஆனா மலக்குமாக கண்ணியமான என்பதனால எல்லா ரூபத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நாயினுடைய ரூபத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதே மாதிரி பன்றியினுடைய ஹின்சீருடைய ரூபத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனா ஜின்னு எல்லா ரூபத்திலையும் வரும். சைத்தான் பெரும்பாலும் நாயுடைய ரூபத்துல வருவான். அதுவும் கருத்த நாய் ரொம்ப டேஞ்சரானது, கருப்பா இருக்கக்கூடிய நாய் ரொம்ப டேஞ்சரானது. சைத்தான் அந்த கருப்பு நாயுடைய சூரத்துல அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கை போகட்டும். ஆனா எந்த ரூபத்துல அவங்க வர்றாங்களோ அந்த நேரத்துல அந்த ரூபத்துல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரூபத்தினுடைய சக்தி தான் இருக்கு. இப்போ மனிதனுடைய ரூபத்துல ஜின்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மனித ரூபத்துல ஒரு மலக்கு வர்றாங்க அப்படின்னா, மலக்கு ரொம்ப சக்தி உள்ளவராக இருந்தாலும் மலக்கு மனிதனுடைய ரூபத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன சக்தி தான் இருக்கும், ஒரு மனிதனுடைய சக்தி தான் இருக்கும். அதே மாதிரி ஜின்னு ஒரு பாம்புடைய ரூபத்துல வந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஜின்னு பாம்புடைய ரூபத்துல வந்துச்சு, ஜின்னு நம்மளால அடிக்க முடியாது. ஆனா பாம்புடைய ரூபத்துல வந்தா
அந்த ஜின்னு பாம்புடைய சக்தி தான் அதுக்கு இருக்கும். பாம்பை வந்து ஒரு தடியால அடிச்சா அது செத்து போயிடும். இப்போ ஒரு ஜின்னு சக்தி வாய்ந்த ஜின்னாக இருந்தாலும் அது பாம்பினுடைய ரூபத்துல வந்திருக்கும் பொழுது அதை வாங்கி அடிச்சா அது இறந்து போய்விடும். ஆக எந்த சூரத்துல எந்த ரூபத்துல அவர்கள் இருக்கிறார்களோ அந்த ரூபத்துல உண்டான படைப்பினுடைய சக்தி தான் அவங்களுக்கு என்ன செய்யும். அந்த அடிப்படையில மலக்காக இருந்தாலும் மனித ரூபத்துல வந்த காரணத்தினால அவங்க என்ன செய்தாங்க, ஓங்கி அரைந்த உடனே அவங்க என்ன செய்தாங்க, இறந்துட்டாங்க. இறக்கல, கண்ணு குத்துக்கிட்டு வெளியே வந்து விட்டார். ரெண்டாவது நம்ம தெரிய வேண்டிய செய்தி என்னன்னா, ஏன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டு மலக்குல் மௌத்தை அடித்தாரு? மௌத்தாக்க வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டிய இந்த மாதிரி கோவப்படுறதா அப்படின்னா, முதல்ல ஒரு மனிதன் அவர் வந்து என்னன்னு தெரியாது, மலக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. மலக்குன்னு தெரிஞ்சாலும் கூட அவருக்குள்ள ஆசை ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா, நல்லோர்கள் நாதாக்கள் நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட பைத்துல் முக்கத்தஸ்ல வச்சு நம்ம மௌத்தாகணும்னு நினைச்சாரு மனுஷன். ஆனா இப்ப அவங்க இருந்தது அங்க வெளியில, பைத்துல் முக்கத்தஸுக்கு அவுட்டர்ல தீங்கிற மைதானத்துல இருந்தாங்க. இந்த நேரத்துல நமக்கு மூத்து வந்துருச்சேங்கிற வேகத்துல கோபத்துல வந்தது மலக்கு அப்படின்னு முதல்ல தெரியாது. அப்படியே தெரிஞ்ச பிறகு கூட அது மலக்கு அப்படிங்கிற சிந்தனையை விட நமக்கு மூத்து நாம விரும்புற மாதிரியான ஒரு நல்ல இடத்துல வரலையே என்ற ஏக்கத்துல அடித்தார் என்று நினைக்கிறாங்க. ஏன்னா நபிமார்கள் கூட தவஃபனி முஸ்லிமன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்ன முஸ்லிமாக மூத்தாக்கு, என்ன சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு சேர்த்துவை ரப்பே என்று அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, துவா செய்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க. அப்படி நபிமார்கள் நாம் முஸ்லிமாக மூத்தாகணும், அடக்கம் செய்யப்படுகிற அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், நல்ல சாலிஹான நல்லவர்கள் நாகாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இருந்தா நல்லவர்களுக்கு பெய்யக்கூடிய மழை எல்லோருக்கும், அதே மாதிரி அவர்களுக்கு வரக்கூடிய இந்த ரஹமத்து நமக்கும் இறங்கும் என்ற ஒரு நிலை, அந்த அடிப்படையில் அவங்க விரும்பினாங்க. ஆனாலும் மூத்து வந்துருச்சு, வேற வழி இல்லை, என்ன செய்தாகணும். அப்போ மூசா சொன்னாங்க, அதுக்கு பிறகு நான் மூத்தாத்தான் ஆகுவேன், இப்ப என்ன மூத்தாக்கிருங்க, ஆனா என்னுடைய ஆசை ஒண்ணு இருக்குது. அல்லாஹ்ட்ட துவா செய்தாங்க, யா அல்லாஹ், நான் வந்து பைத்துல் முக்கத்தஸ்ல மூத்தாகணும்னு என்ன செய்தேன், விரும்பினேன், அந்த பக்கத்துல மூத்தாகணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. அதனால ஒரு வேண்டுகோள், ஒரு துவா செய்தாங்க. இவன் நபிமார்களை பொறுத்தவரைக்கும் ஜனாசாவை தூக்கிட்டு போக முடியாது. ஒரு இடத்துல வஃபாத்தானாங்கன்னா அவங்க உடம்ப உடனே என்ன செய்ய முடியாது, வேற இடத்துக்கு தூக்கிட்டு போகக்கூடாது. அதனால அங்கேதான் அடக்கம் பண்ணி ஆகணும். இங்க அடக்கம் பண்ணாலும் கூட என்னுடைய உடம்பை என்னுடைய உடலை இந்த பூமிக்கு அடியிலேயே கொண்டு போய் நீ எங்க கொண்டு வச்சிரு, பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்துல வச்சிருந்தா. பைத்துல் முக்கத்தஸ் வையின்னு சொல்லல, பைத்துல் முக்கத்தஸுக்கு பக்கத்துல கொண்டு வச்சிரு என்று துவா செய்தாங்க. அதனால சட்டப்படி அங்கே அடக்கம் செய்யப்பட்டாலும் அல்லாஹ் ஜல்ல தஆலா கபூர் வெளியில இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள உடம்ப என்ன செய்துட்டான், பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்துல. அதனாலதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கபூர் எங்க இருக்குது அப்படிங்கிறது இன்று வரை கன்ஃபார்ம் இல்லை. யூதர்கள் வந்து மூசா நபி தலைவர் தானே, அவங்க வந்து மூசா நபியுடைய கபூர்னு ஒண்ணு இருக்குது ஒரு இடத்துல, ஆனா அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் கன்ஃபார்ம் இல்லை, அவங்களுக்கு இது கன்ஃபார்மா தெரியல. சொல்றாங்க நிறைய பேர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கபூர் எங்க இருக்குது அப்படிங்கிறது நான் இப்ப அங்க இருந்தா உங்களுக்கு காட்டுவேன்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து சொல்றாங்க, நான் அங்க இருந்தா என்ன செய்வேன் உங்களுக்கு காட்டு. ஒரு சிகப்பு மணல் மேடு, அந்த மணல் மேட்டுக்கு கீழே அவருடைய கபூர் என்ன செய்கிறது, இருக்கிறது. நான் அங்கே இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுவேன் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் கூட இப்போ மூசா நபி கபூர் என்று ஒன்றை கட்டி வைத்திருக்கிறார்கள். அது கன்ஃபார்ம் இல்லாத ஒரு செய்தி. ஆக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் விரும்பியபடி அந்த பைத்துல் முக்கத்தஸ் நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இல்லையா, அந்த ஊருக்கு பக்கத்துல கொண்டு போய் அல்லாஹ் வைத்தான் என்று வரலாறு சொல்கிறது. ஆக நபிமார்களாக இருந்தாலும் அவங்க விரும்புகிற இடத்துல மரணம் வரும் என்று அவங்க அந்த மரணத்தை எல்லாம் என்ன செய்ய முடியாது, தள்ளி போட முடியாது. ஆனா எந்த இடத்துல அவங்க இருந்தாங்களோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த மரணத்தினுடைய நேரம் வந்து விட்டால் விதிவிலக்கே இல்லை, அல்லாஹ்வுடைய ரூஹை என்ன செய்து விடுவான், கைப்பற்றி விடுவான் என்றால் நிச்சயமான ஒன்று உலகத்துல மரணம். அந்த மரணம் யாருக்கும் தள்ளி போடப்படாது என்றால் எப்பொழுதும் வரலாம், எந்த நேரத்திலும் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம் என்றால் நாம் அந்த மரணத்திற்கு முன்னதே ஆயத்தமாகி விட வேண்டும். மௌத்தை விரும்பக்கூடாது, ஆனா எந்த நேரத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டிய ஒரு மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான்
நமக்கு இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல மூச்சு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நல்லவர்கள் நாதாக்கள் அவர்களோடு சேர்ந்து அடக்கம் செய்யப்படுவதற்கும் வல்ல தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.